ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி ரசம் செய்கிறதுக்கு 50 கிராம் இஞ்சி எடுத்து தோல் சீவி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஜூஸ் எடுத்து கப்பில் தனியாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து இடித்து எடுத்துக்கலாம். இப்போது இடித்த பவுடரை நம்ம கலந்து வச்ச பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இஞ்சி ரசம் தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுருந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியை அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம எடுத்து வச்ச இஞ்சி ஜூஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடி ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இஞ்சி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.